ஒரு சின்ன ட்ரிப் பிளானு சடனாக வால்பாறை கிளம்பியாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து வால்பாறையில் ஏதாவது இதுக்கு முன்னாடி போகாத இடம் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். பட் போன இடத்துக்கு போக போகிறதில்ல, போகாத ஏதாவது ஒரு இடத்துக்கு சிம்பிளாக போயிட்டு வரணுன்னு ஒரு ஆசை. சரிங்களா? ஸோ ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஆழியாரில் இருக்கோம், ஆழியார் பார்க்கில் இருக்கோம். ஸோ அவ்வளோதான், முடிச்சுட்டு அப்படியே மேலே கிளம்புறது தான். ஸோ கிளைமேட் வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போக போக இன்னும் மழை பெய்யும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம வால்பாறையிலேருந்து அப்படியே வந்து அதிரப்பள்ளி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேமு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து நைட்டு நல்ல மழை, ஆனால் சரியான மழை. நைட்டு ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. டேம் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்படி வந்து நம்ம இந்த வழியாக தாங்க அதிரப்பள்ளி போகணும். வால்பாறை வந்து கீழே இறங்கினோம்னா இங்கே வந்துட்டு தான் போகணும். ஓகே, நம்ம அப்படியே வந்து அதிரப்பள்ளி தான் பார்க்கணும். ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ கீழே அதிரப்பள்ளி போயிட்டு இந்த ரூட் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அதிரப்பள்ளி போகிற வழியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அதிரப்பள்ளிக்கு போகிற வழி தான், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மேலே எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா மேலே போவோம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த வியூவு. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ஏதோ பேர் வச்சுருக்காங்க, பட் வந்து அதை எடுத்துட்டாங்க, எல்லாம் அழிஞ்சு போச்சு. சூப்பராக இருக்குது கைஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் செம்மையாக இருக்கும். ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்பலாம். அதிரப்பள்ளி இங்கேருந்து பக்கம் தான். ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு, அதிரப்பள்ளி ரீச் ஆகிட்டோம். ஸோ பைக்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். ஸோ என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு தெரில. ஸோ இங்கே தான் என்ட்ரின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். வாங்கியாச்சு. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபா. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே நடக்க வேண்டியதுதான். போகிற வழி இப்படி தான் இருக்குது உள்ளே போகிறது. ஸோ எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் கண்டிப்பாக நடக்கணும். ரிட்டன் வரும்போதும் இந்த வழியாக தான் வரணும். மேடு, பட் குளிக்க அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நடந்து வந்தாச்சு. பாருங்க,
இது வந்து ஃபுல் வியூ பார்க்குற வழி. அங்கே வந்துட்டு ஃபுல் வியூ பார்க்குறதா இருந்ததுன்னா இந்த வழியாக மறுபடியும் போகணும். ஸ்லோப்பாக அது கீழே இறங்குது. குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, ஜஸ்ட் நம்ம வியூ மட்டும் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ கீழேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து ஜஸ்ட் அந்த ஆறு மாதிரி தான் தெரியுது. ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் வந்து நடந்து போகிற வழியெல்லாம் பாருங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். வழுக்கும், ஈரமாக தான் இருக்குது. மழை பெய்கிற டைம்லாம் கொஞ்சம் கஷ்டம். கீழே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத வியூ காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தாவே லைட்டாக அந்த தண்ணி தெரியுது. இன்னும் கீழே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் கீழே போயிட்டு தான் இருக்காங்க. எப்படியும் நீங்கள் ஒரு 1/4 மணி நேரமாவது நடக்கணுங்க. அந்த ஆறு மாதிரி இருந்தது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் வந்து கீழே நடக்கணும். குழந்தைங்க கஷ்டம், வயசானவங்க கீழே இறங்கி வந்துட்டு மறுபடியும் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து பார்த்தா லைட்டாக தெரியுதுங்க. பட் வந்து கீழே போகலாம். ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்தாச்சு. அந்த தண்ணியுடைய சாரலே அப்படி அடிக்குதுங்க. இங்கே ரொம்ப தூரம் அடிக்குது. அவ்வளோ தண்ணி மேலேருந்து வர்றதுனால இந்த சாரல் மட்டும் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. ஜஸ்ட் சாரல் தான். அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வா, சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. தண்ணி அப்படியே பறக்குது பாருங்கள், ஆவி பறக்குது. சாரல் இங்கே வரைக்கும் வருது எனக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஒரு ஆசை, நம்ம தமன்னா வந்து எந்த கல் மேலே நின்று ஆடினாங்கன்னு பார்க்கணும். எந்த கல்லுன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போவோம். குளிக்கவே தேவையில்ல போல், அதுலேருந்து வர சாரல்லையே வந்து எல்லோரும் குளிச்சுக்கிற மாதிரி ஆகிடுறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி அடிக்குது கேமராவில், அதனால் அப்படியே பிளர் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அப்படியே பிளர் ஆகும். அந்தளவுக்கு சாரல் வந்துட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக பிளர் ஆகிடுச்சு. சாரல் பயங்கரமாக வருது. அந்த பக்கம் காமிக்கவே முடியல, காமிச்சா அப்படியே பிளர் ஆகிடுது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஆனால் பட் வந்து அங்கே போக முடியாது. அங்கே போகணுன்னு ஆசை. பட் பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லை, தண்ணி அதிகமாக வர்றதுனால. ஸோ அந்த ஃபால்ஸை வந்து டைரெக்டாக நின்று பார்க்கணுன்னு தான் ஆசை. ஓகே, பரவாயில்ல. பட் வந்ததுக்கு ஒர்த்து, சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour இங்கேயே இருந்துட்டோம். சரி, இனிமேல் கிளம்ப வேண்டியதான். நான் டைம் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளம்புவோம். ஸோ இதுக்கு மேலே இங்கே அந்த மாதிரி டைம் ஆகிடும். ஸோ ஈவினிங் வந்து நம்ம ஒரு 8 o'clock வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகணும் பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸு. பாய். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 165 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவ்வளோ நேரம் டைம் போனதே தெரில. 1 மணி நேரம் சூப்பராக டைம் போனது. இன்னும் மேலே ஏறணும். மேலே ஏறும்போது மூச்சு வாங்கிட்டே பேச முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மேல் வியூ. மேலே இருந்து எப்படி தண்ணி கீழே போகுதுன்னு. இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க கைஸ். இது பாறையிலே ஃபுல்லாக இறங்கி போகிற மாதிரி இருக்குது. கீழே இருந்து மேலே இருந்து கீழே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபால்ஸும் வந்து ஒருத்த இந்த வியூ பாருங்கள் அப்படி இருக்குன்னு. இங்கே மேலே எல்லாமே குளிச்சிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது.